வணக்கம். எங்க திரும்பி பார்த்தாலும் சவங்கள், அழுகை சத்தம். இதைத்தான் நாடு முழுவதும் இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே சவங்கள் மீது ஏறி நின்று ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் கட்சி ஜனநாயகத்தை காப்பாற்ற முன்வந்திருக்கிறது என்று கூறினால் அவர்களை நீங்க நம்புவீர்களா? ஆனால் இதுதான் கடந்த 365 நாட்களில் இந்த நாட்டில் நடந்திருக்கிறது. ஒருபுறம் சவத்தின் மலை ஏறிக்கொண்டே இருக்கிறது, இன்னொரு புறம் அந்த சவத்தின் மலையில் உச்சத்தில் போய் நின்று ஒரு நபர் இந்த நாட்டில் தேர்தலை நடத்தியிருக்கிறார். 365 நாட்களில் 7 நாட்களுக்கு ஒரு முறை நம் நாட்டு பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை தான் நடத்தி வந்திருக்கிறார். ஜனநாயகத்தை சவத்தின் மீது எப்படி அமர்ந்து கொண்டு ஜனநாயகத்தை காப்பாற்ற முன்வந்திருக்கிறார்கள் இந்த அரசியல்வாதிகள் என்று நாம் அனைவருமே பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறிய சிறிய குழந்தைகளிலிருந்து தொடங்கி முதியோர்கள் வரை ஆக்சிஜன் கிடைக்காமல், பெட் கிடைக்காமல், வெண்டிலேட்டர் கிடைக்காமல், மருந்து மாத்திரைகள் கிடைக்காமல், சிகிச்சை கூட கிடைக்காமல் உயிரை இழந்து வருகிறார்கள். ஆனால் நம் நாட்டு மக்களை நரபலிக்காக தள்ளிவிட்ட இந்த அரசியல்வாதிகள், இந்த அரசாங்கம், இந்த அரசியல் கூட்டம் அந்த சாவு வாயில் நின்று கொண்டு கூட அந்த ஓட்டை மட்டும் தான் பறிக்க பார்த்திருக்கிறார்கள். உங்களை பற்றி எந்த விதமான கவலையும் அல்ல. இந்த அரசியல்வாதிகள், இந்த அரசியல் கூட்டத்திற்கு உங்கள் பையில் இருக்கும் அந்த ஓட்டை பற்றி மட்டும்தான் இவர்களுக்கு கவலை இருக்கிறது. கொரோனா காலகட்டத்தில் எந்த அளவில் இந்த நபர்கள் தாண்டவத்தை ஆடியிருக்கிறார்கள் என்ற அனைத்து விஷயத்தையுமே இந்த பதிவில் நீங்க பார்க்க இருக்கிறீர்கள். இவர்கள் செலவழித்த அந்த தொகையை ஒதுக்கினால் மட்டும் போதும் இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ நபர்களுடைய உயிரை காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் இந்த நபர்கள் அந்த வேலையை பார்க்கவில்லை. அதை பற்றி தான் இன்னைக்கு நீங்க பார்க்க இருக்கிறீர்கள். வாருங்கள். மீண்டும் ஒருமுறை அதே கோரிக்கை. எங்களுடைய இந்த சேனலை முடக்குவதற்கான பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. எங்களுடைய இந்த வீடியோக்களை உங்களிடம் போய் சேரவிடாமல் பல ஏஜென்சிகள் வேலை பார்த்து வருகிறது. எங்களுடைய இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருந்தால், எங்களுடைய உண்மை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்டிலிருந்து 5 நபர்களுக்கு ஷேர் செய்து விடுங்கள். இதன் வழியாக எங்களுடைய சேனல் நீங்கள் ஊக்கப்படுத்தலாம், சப்போர்ட் செய்யலாம். இந்த காரியத்தை நீங்கள் நிச்சயமாக செய்வீர்கள் என்று நம்பி உங்களை வீடியோக்குள் கூட்டிச் செல்கிறேன். வாருங்கள். கடந்த 365 நாட்களில் எத்தனையோ தேர்தல்கள், எத்தனையோ போராட்டங்களை இதே நாடு சந்தித்து வந்தது. பேண்டமிக் சிச்சுவேஷனில் இது போன்ற தேர்தல் ஜனநாயகத்தை காப்பாற்றும் பேரில் நம் நாட்டு மக்களுக்காக எந்த வேலையும் பார்க்காத இந்த அரசியல்வாதிகள், இந்த அரசியல் கட்சிகள் தனக்கு லாபத்தை மட்டும்தான் தேடிக்கொண்டார்கள். திருவிழா, ஜனநாயகத்தின் திருவிழா தேர்தலை தான் இந்த நபர்கள் கொண்டாடி வந்தார்கள். நம் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். லாஸ்ட் phase of the 2021 West Bengal election takes place today. நேற்று போட்ட இந்த ட்வீட். In line with COVID-19 protocols, I call upon people to cast their vote and enrich the festival of democracy. வெஸ்ட் பெங்காலில் நடக்கும் இந்த கடைசி ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷனில் நீங்கள் அனைவருமே கலந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அனைவருமே வந்து ஓட்டை போட வேண்டும். டெமோக்ரஸி, ஜனநாயகத்தின் இந்த மிகப்பெரிய திருவிழாவில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். கோவிடுடைய புரோட்டோகாலை முன்னிறுத்தி நம் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போட்ட இந்த ட்வீட் சிந்தித்து பாருங்கள். நாடு முழுவதும் கோவிடால் பயந்து போய் இருக்கும் இந்த தருணத்தில் நம் நாட்டு பிரதமர் நம் நாட்டு மக்களை நரபலி கொடுக்க முன்வந்து விட்டார். இதுதான் உண்மை. இதை பற்றி ஆழமாக பேசுவதற்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு வேர்டிக்டை கொடுத்திருக்கிறார்கள். அதையும் கேட்டுவிடுங்கள். Do not clamp down on citizens SO's call for medical help through social media. Supreme Court warns of contempt of action against state police. சோஷியல் மீடியா வழியாக ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை, பெட்டுடைய பற்றாக்குறை, வெண்டிலேட்டருடைய பற்றாக்குறை, இது போன்ற எந்த விதமான பற்றாக்குறையை பற்றி ஒரு நபர் கூறினாரோ அவர் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படக்கூடாது. அப்படி நீங்கள் அந்த ஆக்ஷன் எடுத்தீர்கள்னா உங்கள் மீது, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் மீது, போலீஸார் மீது, மத்திய அரசாங்கத்தின் மீது வழக்கு போடப்படும் என்று சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த வேர்டிக்டை கொடுத்திருக்கிறார்கள். காரணம், நம் நாட்டில் இருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகள் செய்த செயல். முக்கியமாக யூபியின் யோகி ஆதித்யநாத்துடைய அரசாங்கம். அப்படி யாராவது
ஆக்சிஜனுடைய பற்றாக்குறையை பற்றி, பெட்டுடைய பற்றாக்குறையை பற்றி, வெண்டிலேட்டருடைய பற்றாக்குறையை பற்றி எழுதினாலே போதும், உங்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்படும். உங்கள் மீது வழக்கை போட்டு உங்களை சிறையில் அடைக்கும் வேலையை தான் இந்த அரசாங்கம் பார்க்கும் என்று அந்த மிரட்டலை கொடுத்தார். அப்படி நீங்க இது போன்ற போஸ்டை போட்டீர்கள்னா உங்களிடம் இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியை, சொத்தை முடக்கிவிடும் இந்த அரசாங்கம் என்று பயமுறுத்த பார்த்தார். அது மட்டுமல்ல, அங்க இருக்கும் மருத்துவமனைகள் ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை, பெட்டுடைய பற்றாக்குறை இருக்கிறது என்று ஒரு போர்டை போட்டாலே போதும், உங்கள் மீதும் ஆக்ஷன் எடுக்கப்படும் என்று அந்த மருத்துவர்களை பார்த்து மிரட்ட தொடங்கிவிட்டார் இந்த நபர். இது போன்ற நபர்களால் தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டை முன்வந்து இது போன்ற காரியத்தை நீங்க செய்தால் உங்கள் மீதே நாங்கள் வழக்கை போடுவோம் என்ற அந்த உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கடந்த 365 நாட்களாக இந்த மத்திய அரசாங்கம் செய்யும் செயலை கண்டுகொள்ளவில்லை. நம் நாட்டு அரசாங்கம் ஜனநாயகத்தின் பேரில், தேர்தலின் பேரில் எப்படி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷனை கூட பொருட்படுத்தாமல், மக்களுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் எப்படி நடந்து கொண்டது என்று எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் 3,86,000 மேற்பட்ட புதிய கேசஸ்கள் இந்தியாவில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறது. ஆனால் இதை பற்றின எந்த விதமான கவலையும் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கோ, நம் நாட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிற்கோ அல்ல மக்களுக்கோ இல்லாமல் தான் இருக்கிறது. நேற்று மாலையிலிருந்து ஒரே விஷயத்தை பற்றி தான் நீங்கள் அனைவருமே பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள். அதை பற்றின விஷயங்களை பற்றி தான் நீங்கள் சர்ச் பண்ணி வருகிறீர்கள். எக்ஸிட் போல், யாருடைய சாசனம் எந்த மாநிலத்தில் வர இருக்கிறது, பிஜேபி எந்த மாநிலத்தில் வர இருக்கிறது, எந்த மாநிலத்திலிருந்து தோல்வியை பார்க்க இருக்கிறது என்ற அந்த கேள்விக்கான விடயத்தை தான் நீங்க தேட இருக்கிறீர்கள். ஸ்டாலின் அடுத்த சிஎம்மாக வருவாரா அல்ல எடப்பாடியே வந்து விடுவாரா என்கிற அந்த கேள்வியை தான் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நம் நாட்டு அரசாங்கம் செய்த தவறுகளை பற்றி எந்த விதமான சீரியஸ்னஸும் மக்களுக்கு இல்லாத போது இந்த அரசியல்வாதிகள் உங்களை ஏமாற்றும் வேலையை மட்டும் தான் பார்த்து வருவார்கள். நீங்க எந்த விதமான கேள்வியும் கேட்காத போது தான் நினைத்தபடி உங்களை அந்த குரங்காட்டத்தில் தள்ளும் வேலையை தான் இந்த நபர்கள் பார்ப்பார்கள். அதை நீங்க புரிந்து கொள்ளவில்லை. மே 2ஆம் தேதி வரை இருக்கும் இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கான எக்ஸிட் போல் நேற்று வெளிவந்தது. இந்த எக்ஸிட் போல் ஒரு விஷயத்தை மிகவும் தெளிவாக புரிய வைத்த அந்த விஷயம் என்னவென்றால், எந்த சாசனம், எந்த அரசாங்கம் ஒரு மாநிலத்திலேயோ அல்ல மத்திய அரசாங்கத்திலேயோ இருக்கிறதோ அவர்களை யாராலையுமே அசைக்க முடியாது. இந்த அரசியல்வாதிகள் எப்படி நடந்து கொண்டால் கூட நம் நாட்டு மக்களை ரொம்பவே சாதாரணமாக, சுலபமாக ஏமாற்றி விட முடியும். நம் நாட்டு மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் உங்களை ட்ரீட் செய்யலாம். ஆனால் நீங்கள் கேள்விகளை கேட்க மாட்டீர்கள். விவசாய போராட்டத்தை பற்றி நாம் மறந்துவிட்டோம். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களுடைய அந்த நிலைமையை பற்றி நாம் அனைவருமே மறந்துவிட்டோம். வேலையில்லாத பட்டதாரிகள் எத்தனையோ வருடமாக போராடி வருகிறார்கள். ஆனால் அந்த கேள்வியையும் நீங்க மறந்து விட்டீர்கள். சிஏஏ, என்ஆர்சி போன்ற அந்த போராட்டங்களை நீங்க மறந்து விட்டீர்கள். மிடில் கிளாஸோடைய நிலைமை, ஏழைகளுடைய நிலைமை, தொழிலாளியோடைய நிலைமை அனைத்தையுமே நாம் மறந்து விட்டோம். லாக்டவுனுக்கு பின் நம் நாட்டு பொருளாதாரம் எந்த அளவில் சரிந்து விட்டது என்ற அந்த கேள்வியை கூட நீங்க கேட்க மாட்டீர்கள். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கோவிட் காலகட்டத்தில் ஒரு அரசாங்கம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த அரசாங்கம் செய்யும் அந்த வேலையை விட்டுவிட்டு தனக்கு சொந்தமான அந்த அரசியல் கட்சிக்காக உழைக்கும் இந்த அரசியல்வாதிகளிடம் எந்த விதமான கேள்வியை கேட்காமல் அவர்களை நீங்க மன்னித்து விட்டீர்கள். அவர்களுக்காகவே அவர்களுடன் அந்த தேர்தல் களத்திலும் குதித்து விட்டீர்கள். அதனால்தான் இந்த எக்ஸிட் போலை ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு கொண்டாடி வருகிறார்கள். கேரளாவில் மீண்டும் ஒரு முறை எல்டிஏ மட்டும் தான் சாசனத்தை பிடிக்க இருக்கிறது என்று அந்த 5 எக்ஸிட் போல்களின் ரிசல்ட் வெளிக்காட்டி வருகிறது. அதிலிருந்து ஒரு எக்ஸிட் போல் அப்படி நடக்காது, கேரளாவில் ஒரு மிகப்பெரிய டஃப்பை பார்க்க இருக்கிறீர்கள் என்று அந்த எக்ஸிட் போல் கூறி வருகிறது. இன்னொரு புறம் தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வர இருக்கிறது, டிஎம்கே தான் சாசனத்தை பிடிக்க இருக்கிறார்கள் என்று இந்த எக்ஸிட் போல்கள் எடுத்து காட்டியிருக்கிறது. மீதம் இருக்கும் 3 மாநிலங்கள் அசம், புதுச்சேரி மற்றும் வெஸ்ட் பெங்கால். இந்த 3 மாநிலங்களிலும் பிஜேபி தான் தன்னுடைய சாசனத்தை அமைக்க இருக்கிறார்கள் என்று இந்த எக்ஸிட் போல் எடுத்து காட்டியிருக்கிறது. இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிய போதே ஒரு விதமான ப்ராபகேண்டா, ஒரு விதமான பிம்பத்தை கிரியேட் பண்ணார்கள். அதாவது இந்த 3 மாநிலங்களிலும் பிஜேபி தான் சாசனத்தை அமைக்க இருக்கிறது என்று.
அதாவது நாட்டில் என்ன நடந்தாலும் எங்களுக்கு கவலை அல்ல, இந்த புரோபகேண்டாவை எப்படி பரப்புவது என்றுதான் இந்த நபர்கள் பார்த்து வந்திருக்கிறார்கள். அதாவது எந்த மீடியா, எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உண்மையை பேசியிருக்க வேண்டுமோ, எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை கேட்டிருக்க வேண்டுமோ, அதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்த புரோபகேண்டாவை பரப்பியிருக்கிறார்கள். இந்த 3 மாநிலங்களில் பிஜேபி தான் சாசனத்தை பிடிக்க இருக்கிறார்கள். இதே கொரோனா காலகட்டத்தில் பீகாரில் தேர்தல் நடந்தது. மத்திய பிரதேசத்தில் 28 சீட்டுக்கான அந்த பை எலெக்ஷன் நடந்தது. மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸோடைய அரசாங்கத்தை எப்படி கவர்த்து விட்டு தன்னுடைய சாசனத்தை அமைக்கலாம் என்கிற வேலையை இந்த அரசியல் கட்சி பார்த்தார்கள். 28 எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து வாங்கிவிட்டார்கள். அங்க சாசனத்தை கவர்த்து விட்டு எப்படி தன்னுடைய ஆட்சி அமைத்தார்கள் என்று அந்த விஷயமும் இதே கொரோனா காலகட்டத்தில் தான் நடந்தது. 5 மாநில எலெக்ஷன், தமிழகம், அசாம், புதுச்சேரி, கேரளா மற்றும் வெஸ்ட் பெங்கால். இங்கேயும் இதே கொரோனா காலகட்டத்தில் தான் தேர்தல் நடந்தது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போடும் அந்த புரோட்டோகால் பிரச்சாரத்திற்கு பெரிய ராஜ்யங்கள் வெறும் 30,80,000 ரூபாய்க்குள் இந்த பிரச்சாரத்தை முடித்துவிட வேண்டும். சிறிய ராஜ்யங்கள் 22 லட்சம் ரூபாய்க்குள் தன்னுடைய பிரச்சாரத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். பெரிய ராஜ்யங்கள் என்றால் தமிழ்நாடு, பெங்கால், பீகார், மத்திய பிரதேஷ் போன்ற ராஜ்யங்கள். சிறிய ராஜ்யங்கள் என்றால் புதுச்சேரி, கேரளா, அசாம் போன்ற ராஜ்யங்கள். ஆனால் உண்மையிலேயே இதே செலவில் உங்களுடைய பிரச்சாரம் முடிந்து விடுகிறதா? நீங்க வேட்பாளர் என்கிற பெயரில் செலவழிக்கும் தொகை மட்டும் எந்த அளவில் இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். அந்த தொகையை மட்டும் எடுத்துக்கினால் போதும், இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, இந்தியாவுடைய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எந்த அளவில் உயர்த்தியிருக்கலாம் என்று சிந்தித்து பாருங்கள். கடந்த 365 நாட்களில், அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் மட்டும் நடந்த தேர்தலை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னெல்லாம் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த அரசாங்கத்தால் செய்திருக்க முடியும் என்று உங்களுக்கு புரிய இருக்கிறது. கடந்த 1 ஆண்டுகளில் நடந்த தேர்தல், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் இந்தியாவில் நடந்த தேர்தலை நீங்க சேர்த்தால், அந்த தேர்தலில் நடந்த செலவை மட்டும் நீங்க கணக்கு பார்த்தால், இந்தியாவுடைய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நீங்க என்னெல்லாம் செய்திருக்கலாம் என்று பாருங்கள். ஒரே ஒரு வேட்பாளர் தன்னுடைய தொகுதிக்கு, தன்னுடைய பிரச்சாரத்திற்கு செலவழித்த தொகை, அதை மட்டும் எடுத்துக்கினால் போதும் 10 வெண்டிலேட்டர்களை நம் நாட்டிற்கு கொடுத்திருக்கலாம். 4 வேட்பாளர்கள் அவர்கள் செலவழித்த தொகையை மட்டும் எடுத்துக்கினால் போதும் ஒரு ஆக்சிஜன் பிளான்ட்டை அமைத்திருக்கலாம். அப்படி கடந்த 365 நாட்களில் செலவான தொகையை நீங்கள் சேர்த்து பார்த்தாலே போதும் நம் நாட்டிற்கு 40,000 வெண்டிலேட்டர்களை வாங்கியிருக்கலாம். 12,500 ஆக்சிஜன் பிளான்ட்களை அமைத்திருக்கலாம். அந்த அளவில் நம் நாட்டு தேர்தலுக்காக மட்டுமே செலவாயிருக்கிறது. ஆனால் இதை பற்றி நீங்கள் பேசிவிடக்கூடாது. இது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு திருவிழா. நம் நாட்டில் இருக்கும் ஒரு கட்சியாவது இந்த தேர்தல், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் தேவையல்ல, எதற்காக இந்த தேர்தலை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்று சுப்ரீம் கோர்ட்டிற்கோ ஹைகோர்ட்டிற்கோ போய் அந்த கேள்வியை, அந்த வழக்கை போட்டார்களா? இந்த தேர்தலில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம், எங்களுக்கு இந்த தேர்தல் தேவையே அல்ல, இந்த நாட்டு மக்களுடைய உயிர் மட்டும்தான் தேவை என்று ஏதோ ஒரு அரசியல் கட்சி கூறினதா? சரி, இந்த தேர்தலை நீங்கள் நடத்துங்கள், நாங்கள் இந்த தேர்தலில் கலந்து கொள்ளவில்லை, இந்த தேர்தலில் எங்கள் கட்சி சார்பாக என்ன செலவாகிறதோ அந்த பணத்தை இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த நாட்டு மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நாங்கள் செலவழிக்க இருக்கிறோம் என்று ஒரு கட்சியாவது தன்னுடைய மேனிஃபெஸ்டோவில் அல்ல தன்னுடைய அறிக்கையில் வெளிவிட்டார்களா? பார்த்திருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் இந்த அரசியல்வாதிகளுக்கு நம் நாட்டு மக்களை பற்றி எந்த விதமான கவலையும் அல்ல, நம் நாட்டு மக்களுடைய அந்த உயிரை பற்றி எந்த விதமான கவலையும் அல்ல. எவ்வளோ பணம் வேணாலும் செலவழிக்கலாம், ஆனால் சாசனம், அந்த பவர் நம் கையுக்குள் வந்துவிட வேண்டும் என்கிற அந்த வேலையை மட்டும்தான் இந்த நபர்கள் பார்த்திருக்கிறார்கள். பேண்டமிக் சிச்சுவேஷன், நம் நாட்டு மக்கள் உயிரை இழந்து வருகிறார்கள். ஆனால் இதே அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் எந்த அளவில் பணத்தை செலவழித்திருக்கிறார்கள் என்று நீங்களே பார்த்து விடுங்கள். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு பெரிய மாநிலத்திற்கு 30,80,000 ரூபாயில் மட்டுமே நீங்கள் உங்களுடைய பிரச்சாரத்தை நடத்திவிட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்திருக்கிறது என்று பாருங்கள். வெஸ்ட் பெங்காலில் 450 கோடி ரூபாயிலிருந்து 500 கோடி ரூபாய் வரை செலவாகி இருக்கிறது. பீகார் 350 கோடி ரூபாயிலிருந்து 400 கோடி ரூபாய் வரை செலவாகி இருக்கிறது.
கேரளாவில் 112 கோடியிலிருந்து 120 கோடி ரூபாய், தமிழகத்தில் 360 கோடி ரூபாயிலிருந்து 400 கோடி ரூபாய் எழுதி பிரச்சாரத்திற்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கிறார்கள். புதுச்சேரி 25 கோடி ரூபாய், ஒரு சிறிய மாநிலம், இதற்கு கூட 25 கோடி ரூபாய். மத்திய பிரதேசத்தில் 28 சீட்டுகளுக்காக நடந்தது பை எலெக்ஷன். அந்த 28 எம்எல்ஏக்களை வாங்குவதற்காக ஒரு அரசியல் கட்சி செலவழித்த தொகை 50 கோடி ரூபாய். அங்க மட்டும் அந்த தொகை நிற்கவில்லை. 50 கோடி ரூபாயிலிருந்து தொடங்கி 150 கோடி ரூபாய் வரை இந்த அரசியல் கட்சி அந்த எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து வாங்குவதற்காக செலவழித்திருக்கிறார்கள். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியை, அவர்களுடைய சாசனத்தை சரித்து எப்படி அந்த இடத்தில் நம்மளுடைய கட்சியுடைய சாசனத்தை திணிக்கலாம் என்கிற வேலையை தான் இந்த அரசாங்கம், இந்த அரசியல் கட்சி பார்த்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மத்திய பிரதேசத்தின் எலெக்ஷனுக்காக செலவழித்த தொகை மட்டும் 150 கோடி ரூபாய். இதை பற்றி யாருமே கேள்வியை கேட்க மாட்டார்கள். இந்த கொரோனா காலகட்டத்தில் எதற்காக தேர்தலை நடத்தினீர்கள்? இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு பிரதமருடைய வேலை நம் நாட்டு மக்களுடைய நலத்தை, நம் நாட்டு மக்களுக்காகவே வேலை பார்ப்பது மட்டும்தான். நம் நாட்டில் இருக்கும் யூனியன் மினிஸ்டர்களுடைய வேலை இந்த நாட்டில் என்னெல்லாம் தவறாக நடக்கிறதோ, இந்த நாட்டுடைய மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமும் அமைத்து கொடுப்பது மட்டும்தான். ஆனால் நம் நாட்டு மத்திய அரசாங்கம், நம் நாட்டு பிரதமர், நம் நாட்டு யூனியன் மினிஸ்டர்கள் அனைத்தையுமே மறந்துவிட்டு ஜனநாயகத்தின் திருவிழாவை கொண்டாட முன்வந்து விட்டார்கள். எத்தனை முறை இந்த கொரோனா காலகட்டத்தில் ராலிகள் நடந்தது. இந்த ராலிகளில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டினார்கள் இந்த நபர்கள். இந்த காலகட்டத்தில் என்ன வேலையை செய்திருக்க வேண்டாமோ, இந்த காலகட்டத்தில் எப்படி மக்களை பாதுகாத்திருக்க வேண்டுமோ, அதே காலகட்டத்தில் இந்த அரசியல் கட்சிகள் மக்களுடைய நரபலியை தான் கொடுத்து வந்திருக்கிறார்கள். அதோடைய ரிசல்ட்டை தான் நீங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் வெளியில பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கொரோனா காலகட்டம் ஒரு பேண்டமிக்கான சிச்சுவேஷன். எந்த காலகட்டத்தில் நம் நாட்டு பிரதமர், நம் நாட்டு மத்திய அரசாங்கம் இந்த கொரோனாவிலிருந்து எப்படி மீண்டு வரலாம் என்கிற அந்த ஆலோசனை, அந்த வேலையை பார்த்திருக்க வேண்டுமோ, அதே காலகட்டத்தில் நம் நாட்டு பிரதமர் தேர்தல் ராலிகளில் பிஸியாக இருந்தார். அக்டோபரிலிருந்து நவம்பர் மாதம் வரை, அதாவது 2020 அக்டோபரிலிருந்து நவம்பர் மாதம் வரை பீகார் எலெக்ஷனுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 12 ராலிகளை வெறும் பிரதமர் மட்டுமே நடத்தியிருக்கிறார். ஹோம் மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர் அவர்கள் எல்லாம் தனியான ராலிகள், வெறும் பிரதமர் மட்டும் 12 ராலிகள். வெஸ்ட் பெங்காலில் 18 ராலிகள், அசமில் 7 ராலிகள், தமிழகத்தில் 7 தேர்தல் பிரச்சாரம், கேரளாவில் 5, புதுச்சேரியிலும் தேர்தல் பிரச்சாரம். இந்த அனைத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 50 ராலிகள். அதாவது 365 நாட்களில் 50 நாட்கள் ஒரு பிரதமர் தன்னுடைய அரசியல் கட்சியுடைய பிரச்சாரத்தில் மட்டுமே செலவழித்து விட்டார். 50 நாட்களை அந்த தேர்தல் களத்திலேயே செலவழித்த இந்த நபர் நம் நாட்டு மக்களுக்காக அந்த 50 நாட்களை செலவழித்திருந்தால் எந்த அளவில் இன்னைக்கு நம் நாட்டுடைய இந்த சிச்சுவேஷன் மாறி இருக்கும் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். நீங்களும் ஆஃபீஸ்க்கு போவீர்கள், உங்களுக்கும் உத்தியோகம் இருக்கும். அப்படி உங்களுக்கு 50 நாட்கள் வரை லீவ் கிடைத்திருக்குமா? அப்படி நீங்க 50 நாட்கள் வரை எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்காமல், எந்த விதமான பெர்மிஷனும் எடுத்துக்கொள்ளாமல் லீவை போட்டிருந்தீர்கள்னா, உங்களுடைய பர்சனல் வேலைக்காக அந்த ஆஃபீஸோடைய சொத்தை, அந்த ஆஃபீஸோடைய பணத்தை எடுத்து செலவழித்தீர்கள்னா உங்களுடைய வேலை இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? அப்போ நம் நாட்டு பிரதமர் நம் நாட்டு மக்கள் பணத்தை வைத்து தன்னுடைய சொந்த வேலையை, தன்னுடைய சொந்த கட்சிக்கான பிரச்சாரத்தை மட்டும் எப்படி பார்த்திருக்கலாம்? நம் நாட்டு பிரதமர் ஒரு அரசியல் கட்சிக்கான பிரதமரா அல்ல நம் நாட்டிற்கான பிரதமரா என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். இது மட்டுமல்ல, நம் நாட்டில் இருக்கும் 12 கேபினெட் மினிஸ்டர்கள், ஹோம் மினிஸ்டர் உட்பட இந்த தேர்தலுக்காகவே தன்னுடைய அனைத்து நேரத்தையுமே, தன்னுடைய அனைத்து எக்ஸ்பர்டீஸையுமே செலவழித்து விட்டார்கள். மக்களுக்காக எதுவுமே செய்யவில்லை. ஆனால் அனைத்துமே இவர்களுடைய சொந்த கட்சிக்கான பிரச்சார வேலை மட்டும்தான். முக்கியமாக ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் இந்த கட்சியுடைய பிரச்சாரத்தின் வேலையை மட்டும்தான் பார்த்து வந்தாரே ஒழிய ஹோம் மினிஸ்டருக்கான எந்த வேலையும் இவர் பார்க்கவில்லை. அப்போ எதற்காக ஹோம் மினிஸ்ட்ரி என்கிற அந்த பதவி உங்களுக்கு தேவை? இதை ராஜினாமா செய்துவிட்டு அந்த பிஜேபி கட்சியுடைய தலைமை பதவியிலேயே போய் அமர்ந்து விடலாமே. உங்களுடைய கட்சி பிரச்சாரத்திற்கு அனைத்து செலவுமே, அனைத்து நேரமே உங்களுக்கு கிடைத்துவிடும். எதற்காக ஹோம் மினிஸ்ட்ரி என்கிற பதவி உங்களுக்கு? சிந்தித்து பாருங்கள்.
அதை தவிர இந்த 365 நாட்களில் என்னெல்லாம் செய்யவில்லையோ, இந்த 365 நாட்களில் எந்த காரியங்களை நம் நாட்டு பிரதமர் மறந்துவிட்டாரோ திடீர் என்று இந்த நாட்டு மக்களுடன், இந்த நாட்டு மக்களை பற்றி எனக்கு கவலையாக இருக்கிறது, அதனால் நான் எந்த விதமான ரேலியும் நடத்த மாட்டேன். எப்ப அந்த வெஸ்ட் பெங்காலுடைய எலெக்ஷன் முடிந்ததற்கு பின் எந்த ஹாஸ்பிட்டலையும் இந்த நபர் போய் பார்க்கவில்லை. 365 நாட்களில் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இவர் போய் பார்க்கவில்லை. ஒரு வர்ச்சுவல் ரேலி, டெலிஃபோன் வீடியோ கான்ஃபரன்சிங் வழியாக கூட எந்த மருத்துவமனையும் இந்த நபர் பார்க்கவில்லை. திடீர் என்று அனைத்து மீட்டிங்குமே கூப்பிடுங்கள், அனைத்து எக்ஸ்பர்ட்ஸ்களையுமே கூப்பிடுங்கள், எல்லா கேபினெட் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், எல்லா சயின்டிஸ்டுமே கூப்பிடுங்கள், நான் பேச வேண்டும். நாள் முழுவதும் மீட்டிங்கை போட்டு வந்தார். திடீர் என்று ஈவினிங் ஆனவுடன் தன்னுடைய பல வேலைக்கே போய்விட்டார். அதாவது எலெக்ஷன் பிரச்சாரம். வர்ச்சுவல் ரேலியையும் இந்த நபர் கண்டக்ட் செய்து விட்டார். ஆனால் கடந்த 365 நாட்களில் ஒரு முறை கூட எந்த மருத்துவமனையும் போய் பார்க்கவில்லை இந்த நபர், நம் நாட்டு பிரதமர் மோடி. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா 22ஆம் தேதி சூமோட்டோ எடுத்து ஹைகோர்ட்கள் கொடுத்த அந்த தீர்ப்புகளை ரத்து செய்து, இதற்கு மேல் நீங்கள் தீர்ப்புகளை வழங்க வேண்டாம், இதற்கு மேல் நாங்களே பார்த்துக்கொள்கிறோம் என்று அந்த அனைத்து வழக்குகளையுமே தன் கையுக்குள் எடுத்துக்கொண்டார்கள். இன்னைக்கு தேதி 30. இன்னைக்கு வரை நம் நாட்டு அரசாங்கத்தை பார்த்து ஒரு நோட்டீஸை கூட வழங்கவில்லை நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் தன்னுடைய வேதனைகளை, தன்னுடைய கஷ்டங்களை எழுதி வரும் அந்த மக்களை பார்த்து எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காதீர்கள் என்று ஒரு சாஃப்ட் கார்னரான ஒரு மெசேஜை மட்டும் வெளிக்காட்டியிருக்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. நம் நாட்டு அரசாங்கத்தை பார்த்து, நம் நாட்டு பிரதமரை பார்த்து, ஹோம் மினிஸ்டரை பார்த்து, இந்த மத்திய அரசாங்கத்தை பார்த்து எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டோம். ஆனால் மக்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்க தொடங்கியவுடன் ஒரு சாஃப்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தன் கையில் எடுத்து மக்களை பார்த்து மட்டும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுத்து விடாதீர்கள் என்று அந்த டைரக்ஷனை கொடுத்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. 22ஆம் தேதி சூமோட்டோ எடுத்த இதே சுப்ரீம் கோர்ட்டால் இன்னைக்கு 30ஆம் தேதி வரை எப்படி எந்த விதமான நோட்டீஸும் கொடுக்க முடியவில்லை. மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிகாரம், அந்த உரிமைகள் பறிக்கப்படும் போது கூட எதற்காக நீங்க அமைதியை மட்டும்தான் காத்து வந்தீர்கள்? எத்தனை போராட்டத்தை இந்த நாடு இதே பேண்டமிக் சிச்சுவேஷனில் பார்த்து வந்தது. கடந்த 5 மாதங்களுக்கும் மேல நம் நாட்டு விவசாயிகள் ரோட்டில் இறங்கி போராடி வருகிறார்கள். ஆனால் அவர்களை பற்றி எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க கொடுக்க மாட்டீர்கள். நம் நாட்டு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்கள் ரோட்டில் நடந்து போகும்போது அந்த படங்களை பார்த்து கூட அதை நீங்க நம்பவில்லை. துஷார் மெஹ்தா அவர்கள், சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெஹ்தா அவர்கள் உங்களிடம் கூறிய அந்த பொய்யை நீங்க ஆக்செப்ட் செய்து நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு கிளீன் செட்டை மட்டும்தான் கொடுத்தீர்கள். யாருமே ரோட்டில் நடக்கவில்லை. இந்த அனைத்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களுக்குமே நாங்கள் ஷெல்டரை வழங்கியிருக்கிறோம், சாப்பாட்டை கொடுத்து வருகிறோம், யாருமே ரோட்டில் நடக்கவில்லை. மத்திய அரசாங்கம் கொடுத்த இந்த பொய்யான ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் தான் ஆக்செப்ட் செய்தீர்கள். இன்னொரு புறம் நம் நாட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள். இவிஎம் மெஷின்களை பற்றி கேள்விகளை கேட்க மாட்டார்கள். எதற்காக இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் தேர்தலை நடத்தி வருகிறீர்கள் என்று எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள். கோவிடால் ஏற்படும் இந்த பிரச்சனைகளை பற்றி, இந்த ஆபத்துகளை பற்றி எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டார்கள். ஹாஸ்பிட்டல் நடக்கும் அந்த விஷயங்களை மட்டும் படம் பிடித்து உங்களோட டிஆர்பிக்காக அந்த செய்திகளை மட்டும் போட்டு வருகிறீர்கள். ஆனால் இந்த அரசாங்கத்தை பார்த்து எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டோம். எதற்காக இந்த தேர்தலை நடத்தினீர்கள்? எப்படி உங்களிடம் இந்த அளவில் பணம் வந்திருக்கிறது? ஒரு அரசியல் கட்சி கடந்த 7 வருடத்தில் எப்படி உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார கட்சியாக மாறியது என்று எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டோம். இதற்கு மேல் ஒரு சில படங்களை மட்டும் நான் காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த படங்களை பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் எந்த அளவில் கடந்த 365 நாட்களில் இந்த நாட்டை நாசமாக்கினார்கள் இந்த அரசியல்வாதிகள் என்று. இந்த முதல் படத்தை பார்த்து விடுங்கள். ஏப்ரல் 10, 2021 சிலிகுரியில் எடுக்கப்பட்ட இந்த படம், தேர்தல் பிரச்சாரத்தின் போது எடுக்கப்பட்ட இந்த படம். பிரதமர் அவர்கள் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது அவருடைய சப்போர்ட்டர்ஸ்கள் எந்த அளவில் அவருடைய பக்தியில் முழுகியிருக்கிறார்கள் என்று நீங்களே பார்த்து விடுங்கள். ஆகாயத்தில் மோதி கீழே தரையில்
அவருடைய சப்போர்ட்டர்ஸ்கள் எந்த விதமான கோவிட் புரோட்டோகாலும் கடைபிடிக்கவில்லை. இன்னொரு படம் கும்பமேளா. ஒரே நாளில் 35 லட்சம் நபர்கள், அடுத்த நாள் 28 லட்சம் நபர்கள், கடைசி நாளில் கூட 25,000 நபர்கள் கும்பமேளாவில் ஷாஹீஸ் நாளில் கலந்து கொண்டார்கள். இதை பற்றி யாருமே கேள்வியை கேட்க மாட்டோம். இந்த படத்தை மட்டும் பார்த்து விடுங்கள், நம் நாட்டில் எந்த அளவில் நரபலி கொடுக்கப்பட்டது என்று. भैरव घाट में एक साथ जलती इतनी चिताएं बता रही हैं कि कोरोना से मरने वालों का आंकड़ा भले ही कम हो, लेकिन सच्चाई कुछ और है. घाट पर एक साथ कभी इतनी चिताएं नहीं जलाई गई. भैरव घाट என்கிற இந்த இடத்தில் ஒரே நேரத்தில் இத்தனை சவங்களை இருப்பதை யாருமே பார்க்கவில்லை. அரசாங்கம் கொடுக்கும் டேட்டா எப்படியாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் இந்த படம் அந்த உண்மையை வெளிக்காட்டிவிட்டது. இன்னொரு படத்தை பார்த்து விடுங்கள். अंतिम संस्कार के लिए 20 घंटे का इंतजार. சவங்களை சடலங்களை அடக்கம் செய்வதற்காக 20 மணி நேரத்திற்கும் மேற்பட்ட வெயிட்டிங், காத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். சவங்களை அடக்கம் செய்வதற்காக 20 மணி நேரத்திற்கும் மேற்பட்ட அந்த நேரம். நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய பேரிலேயே ஒரு ஸ்டேடியத்தை கட்டி கொண்டார், மக்களுடைய பணத்தை வைத்து. இதே பிரதமர் ஒரு மிகப்பெரிய சிலையை கட்டி கொடுத்தார், அதுவும் மக்களுடைய பணத்தை வைத்து. ஆனால் நம் நாட்டு பிரதமர் நம் நாட்டில் சுடுகாட்டுகளை கட்ட மறந்து விட்டார். அதனால்தான் இந்த 3வது படம் வெளிவந்திருக்கிறது. பிஎம் கேர்ஸில் பணத்தை மட்டும் போட்டு விடுங்கள், உங்களை நான் காப்பாற்றி விடுவேன் என்று நம் நாட்டு பிரதமர் கூறியிருந்தார். அதாவது 150 ரூபாய்க்கான அந்த வேக்சினேஷனை வாங்கி இன்னைக்கு இதை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது, நேரடியாக ஸ்டேட் கவர்மெண்ட்டே அந்த கம்பெனிகளுடன் போய் கலந்து கொண்டு அதிக விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று தள்ளிவிட்டார் இந்த நபர். எந்த வேலையை பிரதமர் பார்த்திருக்க வேண்டுமோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து ஓடிவிட்டார் இந்த நபர். இன்னைக்கு 300 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் தன் பணத்தை கொடுத்து இந்த வேக்சினேஷனை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்காக ஒரே நாட்டில் ஒரே வேக்சினேஷனுக்கான 2-3 விதமான பிரைஸ் என்று யாருமே கேட்கக்கூடாது. எந்த மீடியா, கோதி மீடியாவும் இது போன்ற கேள்விகளை கேட்க மாட்டார்கள். வெளிநாடுகளிலிருந்து வெளிவரும் அந்த பத்திரிகைகள் அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று அதையும் பார்த்து விடுங்கள். This is hell. Prime Minister Modi failure to lead is depending India's COVID crisis. பிரதமர் மோடி மட்டும்தான் இந்த 2ஆம் அலைக்கான குற்றவாளி என்று டைம் என்கிற மேகசின் எழுதிவிட்டது. இன்னொரு பத்திரிகை த ஆஸ்திரேலியன், மோடி leads India out of lockdown and into a COVID apocalypse. மோடி இந்தியாவை ஒரு மிகப்பெரிய பள்ளத்தில் தள்ளிவிட்டார். ஒரு மிகப்பெரிய பிரச்சார கூட்டத்தில், ஒரு பிரச்சார அலையில் சேர்த்து இந்த இந்தியாவை 2ஆம் அலைக்கான இந்த சிச்சுவேஷனில் தள்ளிவிட்டார் என்று இன்னொரு பத்திரிகை எழுதியிருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளிவிட்ட இந்த ஸ்டோரி, 70-year-old UP man cries wife body on cycle for cremation as villagers stay away over COVID fear. 70 வயதான ஒரு முதியோர் தன்னுடைய மனைவியுடைய சடலத்தை எடுத்து சைக்கிளிலே எடுத்து சென்றிருக்கிறார். அதையும் பண்ண முடியாமல் சைக்கிளையும் தள்ளிவிட்டு அந்த மனைவியை ரோட்டிலே போட்டு தன் தலையில் கையை வைத்து அமர்ந்து கொண்டிருந்த அந்த பரிதாபமான இந்த படம். இதையும் நம் நாட்டு மத்திய அரசாங்கம், நம் நாட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்கள் ஏற்றுக்கொள்ளாது. உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இந்த சம்பவம். கடைசியாக இந்த வீடியோவை மட்டும் பார்த்து விடுங்கள். இந்த நபர்களை நீங்கள் எங்கேயும் சந்தித்தால், பார்த்தால், அப்படி இந்த நபர்களில் யாராவது நீங்கள் அடையாளம் கண்டுபிடித்தால் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இந்த நபர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த நபர்களை டெஃபினட்டாக இந்த வீடியோவுடன் டாக் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். இது வரலாற்றில் எழுதப்படும். ஹிந்துத்வா என்கிற பெயரில் என்னுடைய போராட்டம் வெஸ்ட் பெங்கால், தமிழகம் போன்ற பல மாநிலங்களில் நடந்த அந்த தேர்தலில் நான் பிரச்சாரம் செய்து வந்தபோது ஒரு சில தேச துரோகிகள் என்னை பார்த்து
ஆக்சிஜன், மருத்துவமனை, வென்டிலேட்டர், கல்வி, சுற்றுச்சூழல், சுகாதாரம், வேலைவாய்ப்பு, பெண்களுக்காக சுதந்திரத்தை கேட்டார்கள். இது போன்ற நபர்களால் தான் இன்னைக்கு கொரோனாவின் நிலை இவ்வளவு மோசமாகிவிட்டது. கடந்த ஒரு ஆண்டுகளாக இந்த அரசாங்கம் என்னதான் செய்தது? இந்த அரசியல்வாதிகள் என்னதான் செய்தார்கள்? தேர்தலை தவிர நம் நாட்டு மக்களுக்காக என்னதான் செய்தார்கள்? இவர்கள் செலவழித்து வரும் இந்த பணத்தை நம் நாட்டு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது செலவழித்தார். இன்னைக்கு இந்த அளவில் நம் நாட்டில் சாவுகளை நீங்க பார்த்திருக்க மாட்டீர்கள். நம் நாட்டு மக்கள் அவர்களுடைய சத்தம், அவர்களுடைய அழுகை சத்தம் உங்கள் காதுகளில் கேட்டிருக்காது. சிந்தித்து பாருங்கள், எந்த நிலையில் நம் நாட்டை தள்ளிவிட்டார்கள் இந்த நபர்கள். எந்த அளவில் நம் நாட்டில் நரபலி கொடுக்கப்பட்டது என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.